SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் மூழ்கி மாயமான கல்லூரி மாணவனை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் மாணவருடைய உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தர்மராஜா இணைப்பில் இருக்கிறார். தர்மராஜா வணக்கம். ஒரு பக்கம் ஆத்துல மாயமான மாணவரை தேடும் பணி நடந்துட்டு இருக்கு. 2வது நாளாக இந்த பணியானது தொடங்கி நடைபெற்று வருது. இந்த சூழல்ல உறவினர்கள் எதனால சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க? அவங்க தரப்புல இருந்து என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அக்கடவள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மகன் சங்கர். இவர் கடலூர் அரசு கலைக்கல்லூரியில் BA 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மதியம் அதே பகுதியை சேர்ந்த 4 நண்பருடன் கள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள தடுப்பணை அருகில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கல்லூரி மாணவர் சங்கர் நீரில் மூழ்கி மாயமானார். இதில் குளித்துக் கொண்டிருந்த 4 பேர் நீரில் மூழ்கிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் 4 பேரை மீட்டனர். கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கிய மாயமானதனால் தகவல் அறிந்த புதுப்பட்ட போலீசார் மற்றும் கடலூர் மீட்புக் குழுவினர், பண்ருட்டி தீயணைப்பு படை வீரர்கள் தீவிரமாக 2வது நாளாக ரப்பர் படகு உதவியுடன் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆற்றில் மாயமான கல்லூரி மாணவரை மாயமாகி 2 நாள் ஆகியும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்று மாணவருடைய உறவினர்கள் கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்று அருகில் சென்னை சாலையில் மரக்கட்டைகளை போட்டு மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பண்ருட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சாலை மறியலில் சென்னை சாலையில் சுமார் 1/2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தர்மராஜா. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.